என்னையே ஏமாத்துறியா? உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா. நல்லா இருக்கான். நல்லா படிக்கிறான். எல்லாரும் நல்லாவே இருக்காங்க. நீ எப்படி இருக்க? அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா. சரி சரி. நேத்து நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்தீங்களா? அதுல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. என் டவுட் இன்னும் கிளியர் ஆகல மேடம். நான் கிளியர் பண்றேன். பண்ணுங்க மேடம், கிளியர் பண்ணுங்க. டீச்சர், எங்க அம்மா என்ன இனிமே படிக்க வேணாம்னு சொல்றாங்க டீச்சர். வேலைக்கு போக சொல்றாங்க. நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லணும். நீங்க தான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ப்ராமிஸ். எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருப்பீங்க? மோர குடிங்க. நீங்க முதல்ல குடிங்க டீச்சர். மம்மி, அங்கிள் போன்ல என்ன சொன்னாரு? என்னடா சொல்லுவாரு? உன்னை பத்தி தான் கவலைப்படுறாரு. நீ நல்லா படிக்கிறியா இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு நீங்க என்ன பணம் அனுப்பவே இல்லையே. அனுப்புறேன்டா. முதல்ல மோர குடி. அவரை நிறைய பணம் அனுப்ப சொல்லுங்க. சரி, நீ நல்லா படிக்கணும்டா. அதான் எங்களுக்கு வேண்டியது. நான் என்ன பண்றது மம்மி? எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. நீங்க கூட எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கங்க. நீங்களும் மோர் குடிங்க. மம்மி, பணம் அனுப்புவீங்கல்ல? கண்டிப்பா அனுப்புறேன்டா, கவலைப்படாத. உனக்கு அனுப்பாம யாருக்கு அனுப்புறேன்? சரிங்க மம்மி. இன்னும் எனக்கு மெசேஜே வரல மம்மி. அனுப்பாம எப்படி வரும்? அனுப்புன பிறகு வரும். மம்மி, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் மம்மி. உடனே வந்து அனுப்புங்க. சரி சரி, வா வாங்க. என் வாழ்க்கையோட விளையாடுறியா? இப்ப உனக்கே வாழ்க்கை இல்லாம பண்ணிட்டேன். இப்போ உன்னை தூக்கிட்டு போய் கூவத்துல போட்டா வேலை முடிஞ்சிட போகுது. மம்மி பணத்தை அனுப்பிட்டாங்க. மேடம், மேடம், என்னாச்சு? நான் தான் அவளை கொன்னேன். கொன்னுட்டீங்களா மேடம்? நீ நினைக்கிற அளவுக்கு உங்க டீச்சர் நல்லவ இல்ல. ஒரு காலத்துல என் வாழ்க்கையை அழிச்சவளே இவ தான். அதனாலதான் இப்ப நான் இவளை கொன்னுட்டேன். எப்படியும் என்னால உனக்கு நல்ல அப்பாவா இருக்க முடியல, நல்ல ஸ்நேகிதனா இருக்க முடியல. அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச இந்த ஹெல்ப்பாவது பண்றேன். இனிமே நீ உங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதைத்தானே நீயும் விரும்புற. இப்ப இவளை கொன்னதுக்கு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். இனிமே நீ உங்க அம்மா கூட சந்தோஷமா இரு. நீயும் அதை தானே ஆசைப்படுற. இவளை கொன்னு என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அம்மா, கொஞ்சம் வரீங்களா? மம்மி, எனக்கு காஃபி. இந்த அங்கிளை டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த பாலை குடிச்சிட்டு போய் படி. ஓகே. இந்த கிஃப்ட் நல்லா இருக்குமா? அங்கிள் வாங்கிட்டு வந்ததுல. நீங்க எப்பவும் அழக்கூடாது மம்மி, அழக்கூடாது. நீங்க அழுதீங்கன்னா என்னால தாங்க முடியாது. விளையாடுனதெல்லாம் போறோம். நீ முதல்ல உள்ள போய் படி. ஓகேவா? ஒழுங்கா படிக்கணும். சரி சரி, நான் உள்ள போய் படிக்கட்டுமா? உள்ள போ. முதல்ல பால் குடி, அப்புறமா விளையாடலாம். என்ன பண்றது? அவ சந்தோஷமா இருக்கணும்னா ஏதாவது செஞ்சே ஆகணும். அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு அவன் ஒத்துக்குவானா இல்லையோ,
இவனை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னாச்சு அங்கிள்? இன்னும் தூங்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா, உங்க அம்மாவை நினைச்சுதான். உட்கார்ந்து பேசுங்க அங்கிள். என்ன அங்கிள் தூங்கலையா? தூக்கம் வரலடா. ஏன்? புது இடங்கிறதுனாலயா? அப்படிலாம் இல்லடா, உன்னை பார்த்தாலே கவலையா இருக்கு. என்ன பார்த்து கவலைப்படுறீங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மாவை தனியா விட்டா அவ தற்கொலை பண்ணிக்கோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி ஆமாடா. சொல்றீங்க? அதனாலதான் அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ சம்மதிக்கணும். கல்யாணமா? அம்மாவுக்கா? அப்ப அம்மா சந்தோஷமா இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பா. அவன் இந்த கவலையெல்லாம் மறக்கணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அப்படியா? அம்மா சந்தோஷமா இருப்பாங்கன்னா எனக்கு ஓகே தான். சரிடா, நீ ரொம்ப நல்ல பையன். ஆ. சரிடா, சரி. போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். அம்மா சந்தோஷமா இருந்தாலே போதும். அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அம்மா என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. அம்மா நல்லா இருந்தா போதும். தங்கச்சி, வாங்கண்ணா. இங்க பாருமா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? ம். ஒன்றும் இல்லம்மா, நம்ம பிரவீனை தெரியும்ல, ஆ தெரியும். அவன் குடிக்க அடிமையாயிட்டான். அவன் லவ்வர் அவனை ஏமாத்தினதுல இருந்து அவன் தனியா தான் இருக்கான். அவன் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரணும். நீ இந்த தனிமையில இருந்து வெளியே வரணும். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க என்ன பேசுறீங்கண்ணா? எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன நினைப்பான் சொல்லு? அதுவும் இல்லாம என் புருஷன் இறந்து 1 மாசம் கூட ஆகல. அவன் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உன்கிட்ட பேசுறேன். நீ ஓகே சொன்னா நான் ஓகே சொன்னா போதுமா? அவர் ஓகே சொல்ல வேணாமா? அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட வந்து பேசுறேம்மா. எனக்கு ஓகே. ஓகேடா தங்கம், தேங்க்யூ. பத்திரமா இரு.